வேத வாக்கியங்களின் ஆகமம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தருடைய வேதம். கர்த்தர் மனுஷருக்கு செய்கிற நன்மையில் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியையில் அவருடைய மகிமை பூரணமாய் தெரிகிறது. தேவனை பற்றியும் அவருடைய சிருஷ்டிகளை பற்றியும் அவருடைய மகிமையை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்கு சில கடமைகளை நியமித்திருக்கிறார். நாம் தேவனிடமிருந்து என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கலாம் என்பதையும் அவர் நம்மிடமிருந்து என்னென்ன காரியங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறார் என்பதையும் கர்த்தருடைய வேதத்தின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். பகலும் இரவும் நமக்கு பிரயோஜனமாய் உள்ளது. நம்முடைய சுவாசத்திற்கு காற்று தேவை. நாம் இந்த பூமியில் ஆரோக்கியமாய் ஜீவிப்பதற்கு சூரிய வெளிச்சம் தேவை. இவை எல்லாவற்றையும் விட நம்முடைய ஆத்மா ஜீவனோடு இருப்பதற்கு நமக்கு கர்த்தருடைய வேதம் தேவை. கர்த்தருடைய வேதம் நமக்கு இல்லை என்றால் நம்மால் நம்மை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய கர்த்தரை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வேதத்தை பற்றி தாவீது இங்கு விவரித்து சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையின் தன்மை, அதனால் நமக்கு உண்டாயிருக்கிற பிரயோஜனம் ஆகியவற்றையெல்லாம் தாவீது விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். தாவீது வேத வசனத்தை பற்றி சொல்லும்போது கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை ஆகிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர், அதாவது யெகோவா என்னும் பெயரை தாவீது பயன்படுத்துகிறார். தேவனுடைய வெளிப்பாடு முழுவதும் அவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய வேதத்திற்கு 6 விதமான பெயர்களை சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற சத்தியங்களை இந்த பெயர்களே நமக்கு தெளிவுபடுத்தும். கர்த்தருடைய வேதத்திற்கு தாவீது சொல்லுகிற 6 பெயர்களின் விவரம் வருமாறு: கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கர்த்தருடைய வேதத்தில் தப்பிதமோ குழப்பமோ எதுவும் இல்லை. கர்த்தருடைய வேதம் எல்லா விதமான நன்மைகளினாலும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எந்த நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவை நிறைவேற்றும். அப்போஸ்தலர் பவுல் வேத வாக்கியத்தை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாய் இருக்கிறது. ஆகையினால் இது பரிபூர்ணம் உள்ளது. இதோடு எதையும் கூட்டவும் வேண்டியதில்லை, குறைக்கவும் வேண்டியதில்லை. கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. தேவனை விட்டு பிரிந்து விலகி போயிருக்கிற நம்மை கர்த்தருடைய வேதம் மறுபடியும் தேவனிடத்திற்கு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வேதத்தை தியானித்து நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. கர்த்தருடைய சாட்சி சத்தியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய ஜீவியத்திற்கு ஆதாரம். வேத வாக்கியத்தின் மூலமாகவே நமக்கு மெய்யான நம்பிக்கை உண்டாயிருக்கிறது.
மெய்யான சமாதானத்தையும் மெய்யான ஆறுதலையும் நாம் வேத வாக்கியத்தின் மூலமாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். வேத வாக்கியம் கொடுக்கிற நம்பிக்கை நித்தியமானது. கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குகிறது. நமக்கு உலக பிரகாரமான ஞானம் குறைவாக இருந்தாலும் ஆவிக்குரிய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் உலக காரியங்களில் பேதைகளாக இருக்கலாம். கர்த்தருடைய வேதமே நம்மை ஆவிக்குரிய காரியங்களில் ஞானியாக்குகிறது. நம்முடைய ஆத்துமாக்களை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் கர்த்தருடைய வேதம் நமக்கு உபதேசம் பண்ணுகிறது. தாழ்மை உள்ளவர்கள் எளிமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய குறைகளை அறிந்து அங்கீகரிப்பார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஆவியும் இருக்கும், கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் இருக்கும். தேவனுடைய வார்த்தையினால் இவர்கள் ஞானிகள் ஆவார்கள். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையாய் இருக்கிறது. தேவனுடைய நித்திய நியாயத்தை கர்த்தருடைய வேதம் அங்கீகரிக்கிறது. கர்த்தருடைய வேதம் நன்மை தீமை இன்னது என்று மனுஷருக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானதாக இருப்பதினால் அவை நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து சந்தோஷமாய் இருந்தார். கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்திற்கு தம்மை பூரணமாய் ஒப்புக் கொடுத்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு கீழ்ப்படிதலிலும் அவருடைய சந்தோஷமும் பரிபூரணமும் வெளிப்பட்டது. கர்த்தருடைய வேதம் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட வேண்டும். அப்போதுதான் நமக்கு மெய்யான சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய சந்தோஷம் நித்திய சந்தோஷமாய் நிலைத்திருக்கும். நம்முடைய மனது குழப்பம் இல்லாமல் தெளிவாயிருக்கும். நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வேதம் ஆளுகை செய்யும் போது நாம் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வேதம் புதுப்பிக்கும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறார். நம்முடைய மனக்கண்களை ஆவியானவரே பிரகாசமுள்ளதாக்குகிறார். நம்முடைய மனக்கண்கள் மங்கலாய் இருக்கும்போது நம்மால் ஆவிக்குரிய காரியங்களை தெளிவாய் பார்க்க முடியாது. நம்முடைய பார்வை சுத்தமாய் இருந்தால்தான் நம்மிடத்தில் உள்ள அசுத்தத்தையும் பாவத்தையும் அது நமக்கு உணர்த்தும். செம்மையான வழியில் நாம் நடப்பதற்கு கர்த்தருடைய வேதம் நம்மை வழி நடத்தும். நம்முடைய மனக்கண்கள் தெளிவாய் இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மால் சீராய் நடக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் உள்ளது. இந்த பயமே என்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய பாதைகளை சுத்திகரிக்கும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து சடங்காச்சார பிரமாணம் நித்தியமானது அல்ல. அது நிலைத்து நிற்கவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. நன்மை தீமை என்னும் பிரமாணம் ஒருபோதும் மாறிப்போவதில்லை. இந்த பிரமாணத்தை காலத்தினால் மாற்ற முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நன்மையாகவும் தீமையாகவும் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நன்மையாகவும் தீமையாகவுமே இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையாய் இருக்கிறது. அவைகள் அனைத்தும் நீதியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்களை பிரிக்க முடியாது. அவை எல்லாமே கர்த்தருடைய வேதத்தில் ஒரே கோர்வையாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய வேதம் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தின் பெயர்கள்: கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய செம்மையான நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய உண்மையான நியாயங்கள். கர்த்தருடைய வேதத்தின் பண்புகள்: குறைவற்றது, நிச்சயமானது, செம்மையானது, தூய்மையானது, சுத்தமானது, நித்தியமானது, உண்மையானது, அனைத்தும் நீதியானது. தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. கர்த்தருடைய வேதத்தின் ஆசீர்வாதங்கள்: தேவனிடம் திரும்பி வரும் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது, பரிசுத்தவான்களை எச்சரிக்கிறது, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் தருகிறது. தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. கர்த்தருடைய வேதம் அதிக மதிப்புள்ளது.
தாவீதுக்கு தேவனுடைய வார்த்தையினால் அதிக பிரயோஜனம் உண்டாயிருக்கிறது. இதனால் தனக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் உண்டாகும் என்று தாவீது விசுவாசிக்கிறார். இந்த உலகத்தில் ஏராளமான ஐஸ்வர்யங்கள் உண்டு. பொன், பசும்பொன் ஆகியவை எல்லோரும் விரும்புகிற ஐஸ்வர்யங்களாகும். ஆனாலும் கர்த்தருடைய வேதம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது என்று தாவீது அறிக்கை செய்கிறார். இந்த உலகத்தின் எல்லா சம்பத்துக்களுக்கும் முன்பாக தேவனுடைய கற்பனைகளே அதிகமாய் விலையேற பெற்றது. பொன் இந்த பூமிக்கு உரியது, இது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம். தேவனுடைய கிருபையோ பரலோகத்திற்கு உரியது, இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இதுவே உண்மையான ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யமே நிலைத்து நிற்கும். பொன் சரீரத்திற்கு மாத்திரமே பிரயோஜனமாய் இருக்கும். பொன் நித்திய காலமாய் நிலைத்திருப்பதில்லை, அது அழிந்து போகும். அதிகமாய் பயன்படுத்தினால் பொன்னும் தேய்ந்து போகும். ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே பொன்னை சரீரத்திற்கு பயன்படுத்த முடியும். கிருபையோ ஆத்மாவை நித்திய காலமாய் அலங்கரிக்கிறது. தேவ கிருபை ஆத்மாவுக்கு நித்திய பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய ஆத்மாவுக்கு மதுரமானது. இந்த பூமியில் தேனும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனும் மதுரம் உள்ளதாகும். கர்த்தருடைய வேதமோ இவற்றை விட அதிக மதுரம் உள்ளது. தேனை பருகும்போது அது நாவுக்கு ருசியாயிருக்கும். அது மாம்ச பிரகாரமாக நமக்கு சிறிது நேரம் சந்தோஷமாய் இருக்கும். மாம்சத்தின் சந்தோஷம் நம்மை ஏமாற்றும். இந்த சந்தோஷம் ஒருபோதும் நிலைத்து நிற்பதில்லை. இது சீக்கிரத்தில் அழிந்து போகும். மாம்ச சந்தோஷம் நமக்கு பூரண திருப்தியை தராது. கர்த்தருடைய வேதமோ நமக்கு மெய்யான சந்தோஷத்தை தரும். இந்த சந்தோஷமே பூரண திருப்தியை தரும். இந்த சந்தோஷமும் திருப்தியும் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். மாம்சத்தின் சந்தோஷம் புறம்பானது, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆத்ம சந்தோஷமோ நம்முடைய ஆவிக்கு உரியது, இதுவே அதிக பிரயோஜனம் உள்ளது. தேனை அதிகமாக பருகினால் நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு கேடு உண்டாகும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தேனை பருக முடியாது, அது திகட்டி போகும். கர்த்தருடைய வேதத்தையோ அளவில்லாமல் பருகலாம், அது ஒருபோதும் திகட்டாது. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் தியானிப்பதினால் நமக்கு ஒரு கேடும் உண்டாகாது. கர்த்தருடைய வேதத்தினால் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை மாத்திரமே உண்டாகுமே அல்லாமல் ஒருபோதும் கேடு உண்டாகப் போவதில்லை. தேவனுடைய வார்த்தை மனுபுத்திரருக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரித்து புத்தி சொல்லும். நாம் செய்யக்கூடாத காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும். நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்கள், நாம் ஒதுக்க வேண்டிய காரியங்கள் ஆகியவற்றையெல்லாம் கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறதினால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. வார்த்தைகளை கைக்கொண்ட பின்பு மாத்திரமல்ல, அவற்றை கைக்கொள்ளும் போதே நாம் கீழ்ப்படிதலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவதே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மறைவான குற்றங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தாவீது தன்னுடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு அறிக்கை செய்கிறார். தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்புகிறார். நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை பற்றிய அறிவு வருகிறது. தேவனுடைய பிரமாணத்தின் மூலமாய் தான் செய்தது தவறா அல்லது சரியா என்பதை தாவீது அறிந்து கொள்கிறார். தேவனுடைய பிரமாணத்தின் மூலமாகவே எது பாவம் என்பதையும் எது பாவம் அல்லாதது என்பதையும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கற்பனைகளை மீறுவது எல்லாமே பாவம்தான். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற கடமைகளை செய்யாதிருப்பதும் பாவம்தான். தேவன் நமக்கு தடை பண்ணி இருக்கிற காரியங்களை செய்வதும் பாவம்தான். நம்முடைய பாவங்களை பற்றி நாம் அறிந்திருப்பதை விட தேவன் நம்மை பற்றி நன்றாகவே அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். தாவீது இதை உணர்ந்து தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று பயபக்தியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய பாவத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் தாவீதால் சொல்ல முடியவில்லை. அவருடைய பிழைகள் அதிகமாக இருக்கிறது.
அவருடைய பிழைகளில் அநேகவற்றை தாவீது இன்னும் உணராதிருக்கிறார். தாவீதின் குற்றங்கள் பல ரகசிய பாவமாய் இருக்கிறது. தாவீது செய்த பாவங்கள் இந்த உலகத்திற்கு மறைவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தாவீது இதை உணர்ந்து மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். பல சமயங்களில் நம்மிடத்தில் உள்ள பிழைகளும் குற்றங்களும் நமக்கே தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இவற்றை நாம் உணராதிருக்கலாம். கர்த்தரோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய சுய பரிசுத்தையோ சுய புத்தியையோ சுய கிரியையோ சார்ந்திராமல் அவருடைய கிருபையை மாத்திரமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இருதயத்தில் பெருமை உள்ளவனையோ கர்த்தர் வெறுக்கிறார். நீதிமானின் வாஞ்சைகள். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காரும். பாவம் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரீதியாயிருப்பதாக. இருதயத்தின் தியானம் தேவனுக்கு பிரீதியாயிருப்பதாக. துணிகரமான பாவங்கள். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய மறைவான குற்றங்களுக்காக முதலில் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய மறைவான பாவங்கள் முதலாவதாக மன்னிக்கப்பட வேண்டும் என்பது தாவீதின் ஜெபம். தாவீதின் இடத்தில் மறைவான குற்றங்களும் உள்ளது, துணிகரமான பாவங்களும் உள்ளது. நம்முடைய சுய முயற்சியினால் துணிகரமான பாவங்களுக்கு நம்மை நாமே விலக்கி காத்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கிருபையும் அனுக்கிரகமும் இருந்தால் மாத்திரமே துணிகரமான பாவங்களில் இருந்து நம்மால் விலகி இருக்க முடியும். தாவீது இதை உணர்ந்தவராக துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். துணிகரமான பாவங்களை நாம் கவனியாமல் விட்டுவிட்டால் அவை நம்மை ஆளுகை செய்யும். நாம் அவற்றிற்கு அடிமையாகி விடுவோம். தாவீது இதை உணர்ந்து துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் என்று கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதை துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் போது தாவீது பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பார். அவர் உத்தமனாயிருப்பார். அறியாமையினால் செய்த பாவத்திற்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்யும் போது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். துணிகரமாய் பாவம் செய்தவனோ கர்த்தரை நிந்திக்கிறான். துணிகரமாக செய்த பாவத்திற்கு பாவ நிவர்த்தி இல்லை. துணிகரமாக பாவம் செய்தவனுடைய அக்கிரமம் அவன் மேல் இருக்கும். எண்ணாகமம் புஸ்தகத்தில் துணிகரமான பாவத்தை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவன் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும். எண்ணாகமம் 15:28 முதல் 31 வரை. துணிகரமாய் பாவம் செய்தவர்கள். லூசிபர், பார்வோன், மோசே, இஸ்ரவேல், சீரியர், யூதாவின் ராஜாக்கள், சவுல், ஐஸ்வர்யமுள்ள மதிகேடன், பரிசேயர், அசுத்த இச்சைக்காரர். பிரீதியாய் இருப்பதாக. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால் தன்னை அங்கீகரிக்குமாறு தாவீது தேவனுடைய சமூகத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தன்னுடைய வாயின் வார்த்தைகளையும் தன்னுடைய இருதயத்தின் தியானத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவை கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய இருதயத்தின் தியானத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான வார்த்தைகளை மாத்திரமே நாம் பேச வேண்டும்.
நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சிந்தையே நம்முடைய இருதயத்திலும் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரமே நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் சிந்தனைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் இருக்க வேண்டும். அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக எவ்வளவு ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியங்களை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் அங்கீகரியாத காரியங்களை நாம் எவ்வளவுதான் செய்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தாவீது இந்த சத்தியத்தை உணர்ந்தவராக, கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று பயபக்தியாய் ஜெபம் பண்ணுகிறார்.